அதாவது நரகவாசிகளை நான் சொல்லவாண்டு கேட்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாழ்க்கையில் இலக்கற்று எது என்னத்துக்கு நம்ம வாழ்றேன்னு தெரியாதவர் நரகவாசிகள் ஒருவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வர செய்தி. எதுக்கு நான் இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி எந்த ஐடியா வஹுவ கல்லுன் அலா மௌலாஹ்ன்ற மாதிரி என்ன மற்றவரை சார்ந்து அவ என்ன முடிவு எடுக்கிறோ அதான் நம்மளோட வாழ்க்கை அப்படி என்ற மாதிரி எந்த பொறுப்பற்றும் இருக்கக்கூடியவர்கள் என்ன நரகவாதிகள் ஒருவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அடையாளப்படுத்தி சொன்னாங்க. அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல ஃபிரௌனை பத்தி சொல்ற டைம்ல ஃபஸ்தஹஃப கௌமஹு ஃபஅதாஊஹு, தன் சமுதாயத்தை இரண்டாம் தரமாக பார்த்தான், உடனே அவர்கள் வழிபட்டார்கள். அல்லாஹ் தஆலா அந்த வழிபடுதலை தவறு என்று சொல்றான். ஃபஸ்தஹஃப கௌமஹு ஃபஅதாஊஹு, தன் சமுதாயத்தை இரண்டாம் தரமா பார்த்தா, அது இந்த கொஞ்சம் மட்டம் தட்டினான், உடனே இவர்கள் அவருக்கு வழிபட்டார்கள் என்றான். இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். யாராவது நம்மளை மட்டம் தட்டினா நம்ம கோபமும் படுவோம், வழிபடவும் செய்யும். இது முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். நம்ம எந்த அளவுக்கு தட்டுறோமோ அதான் அந்த சில கெட்ட தலைவர்கள்ட்ட குணமா என்ன இருக்குன்னா மட்டம் தட்டுறதே தான் குணமா